நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற கார்டனில் இருக்கிற பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வாடாமல் அப்படியே இருக்குது. அந்த இலை கூட உதிராமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே ஒரிஜினல் பூ கிடையாது. இது எல்லாமே த்ரெட் நூலால் செய்யப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்ட்டோட காலர்லேருந்து ஒரு கேன்வாஷ் இருக்கும். அந்த கேன்வாஷை பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நூல் சுற்றுவோம். மொத்தம் 6 கோடி மீட்டர் நூலை வச்சு 50 பெண்கள் 12 வருஷமாக பார்த்தீங்கன்னா இது செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆயிருக்கு. 2002 தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பார்க்குற இந்த துளிப்பூ, இந்த ரோஜாப்பூ, குறிஞ்சிப்பூ இது எல்லாமே ஒரிஜினல். இது எல்லாமே நூல் தான். நூலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா முழுக்க செஞ்சுருக்காங்க. பார்த்தா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இத்தனை வருஷமாக அவங்க மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ஊட்டிக்கு போனால் த்ரெட் கார்டன் ஒரு இடம் இருக்கும். அங்கே உள்ளே போய் சுற்றி பாருங்கள். இதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 20 or 30 ருபீஸ் தான் வாங்குறாங்க. சூப்பராக இருக்குது போய் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்துட்டு வெளியே வர சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நூலும் அந்த கேன்வாஷ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் சுற்றி கூட பார்க்கலாம். சாம்பிள் விற்கிறாங்க. அதில் பூவால் செய்யப்பட்ட அந்த நூலால் செய்யப்பட்ட பூவும் விற்கிறாங்க. நீங்கள் சுற்றி பாருங்கள். நான் சுற்றுறேன்ல, இதுதான் அந்த கேன்வாஷ் மேலே நூலை சுற்றி எப்படி இந்த இலை பூலாம் செய்கிறதுக்கான சாம்பிள் இதுதான்.